மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பின்னங்கள், ஃப்ராக்ஷன். அதில் மாடல் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இஸ் தி ஸ்மாலஸ்ட்? 4/5, 5/6, 6/7, 7/8. இதில் மிகச்சிறிய எண் எது? ஆப்ஷன் ஏ 4/5, ஆப்ஷன் பி 5/6, ஆப்ஷன் சி 7/8, ஆப்ஷன் டி 6/7. சரி, இப்போ என்ன, வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா நாம் போட போகிறோம். என்ன கொடுத்துக்கிறாங்க? பின்னங்கள் கொடுத்துக்கிறாங்க, ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அது என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷார்ட்கட்டில் போடுறோம். எப்படி? டிஃபரன்ஸ் பிட்வீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் சேம். Denominator minus numerator equal to constant k. The fraction with the smallest number is the smallest. தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருந்தால் மிகச்சிறிய தொகுதியை கொண்ட பின்னமே மிகச்சிறிய பின்னமாகும். என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ என்ன டிஃபரன்ஸ், வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 5 - 4 1, 6 - 5 1, 7 - 6 1, 8 - 7 1. அப்போ வித்தியாசங்கள் பூரா சமமாக இருக்குது. அப்போ வித்தியாசம் பூரா சமமாக இருந்தால் இதில் சின்ன நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், 4/5. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் சிறிய தொகுதி 4/5. A is the answer. Next, which of the following fraction is the smallest? 15/16, 19/20, 24/25, 34/35. இதில் மிகச்சிறிய எண் யாது? ஆப்ஷன் ஏ 19/20, ஆப்ஷன் பி 15/16, ஆப்ஷன் சி 34/35, ஆப்ஷன் டி 24/25. இது வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா ஷார்ட்கட்டில் போடணும். இது என்ன கொடுத்துக்கிறாங்க? பின்னங்கள் கொடுத்துக்கிறாங்க. பின்னத்தில் ஸ்மாலஸ்ட் சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க. சரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் சேம். அதாவது d - n is equal to k. The fraction with the smallest numerator, சின்ன நியூமரேட்டர் is the smallest number fraction. தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருந்தால் மிகச்சிறிய தொகுதியை கொண்ட பின்னமே மிகச்சிறியதாகும். அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன? 16 - 15 அப்போ 1, 20 - 19 1, 25 - 24 1, 35 - 34 1. அப்போ இது டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் கூட சமமாக இருக்கிறதுனால ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் சிறிய தொகுதி ஏதோ அதான் ஆன்சர். அப்போ 15/16 ஆன்சர் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following fraction is smallest? 7/9, 11/13, 13/15, 17/19. மிகச்சிறிய பின்னம் எது? சிறிய எண் எது? ஆப்ஷன் ஏ 11/13, ஆப்ஷன் பி 17/19, ஆப்ஷன் சி 7/9, ஆப்ஷன் டி 13/15. என்ன கொடுத்துருக்குறாங்க? பின்னங்கள் கொடுத்துருக்குறாங்க. பின்னத்தில் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க, சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போது வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் நாம் இப்போ ஷார்ட்கட் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் சேம். அதான் d - n is equal to k. The fraction with the smallest numerator is the smallest number fractions. தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருந்தால் மிகச்சிறிய தொகுதியை கொண்ட பின்னமே மிகச்சிறிய பின்னமாகும். இப்போ டிஃபரன்ஸ் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். 9 - 7 2, 13 - 11 2, 15 - 13 2, 19 - 17 2. எல்லாமே 2 2 2 பொது வித்தியாசம் சமமாக வருது. அப்போது ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் சிறிய தொகுதி என்பது 7/9. ஆன்சர் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following fraction is the smallest? 9/11, 8/10, 7/9, 5/7. மிகச்சிறிய எண் எது? ஆப்ஷன் ஏ 8/10, ஆப்ஷன் பி 9/11, ஆப்ஷன் சி 7/9, ஆப்ஷன் டி 5/7. இதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃப்ராக்ஷன் பின்னங்கள் கொடுத்துக்கிறாங்க. இதில் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு கண்டுபிடிக்கும். அதான் வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ திஸ் வித் ஷார்ட்கட்ஸ். ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடணும். எப்படி? டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் சேம். அதான் d - n is equal to k.
The fraction with the smallest numerator is the smallest fraction. தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருந்தால் மிகச்சிறிய தொகுதியை கொண்ட பின்னமே மிகச்சிறிய பின்னமாகும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 11 minus 9 2, 10 minus 8 2, 9 minus 7 2, 7 minus 5 2 எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் சிறிய தொகுதியை கொண்டது 5. 5/7. Answer is D. 5/7 is the answer. Next. Which of the following fraction is the smallest? 11/14, 17/20, 5/8, 23/26. மிகச் சிறிய எண் எது? ஆப்ஷன் ஏ 5/8, ஆப்ஷன் பி 17/20, ஆப்ஷன் சி 23/26, ஆப்ஷன் டி 11/14. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பின்னம் கொடுத்துருக்குறாங்க. இதில் சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க. அதான் வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ திஸ். அதாவது ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடணும். என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் த டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் சேம். அதான் d minus n equal to k. The fraction with the smallest numerator is the smallest fraction. தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையே உள்ள வித்தியாசம் சமமாக இருந்தால் மிகச்சிறிய தொகுதியை கொண்ட பின்னமே மிகச்சிறியதாகும். சரி, அப்போ என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? வித்தியாசம் 14 minus 11 equal to 3, 20 minus 17 equal to 3, 8 minus 5 equal to 3, 26 minus 23 equal to 3. அப்போ எல்லாமே வித்தியாசம் வந்து சமமாக இருக்குது. சமமாக இருந்தால் ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர், சிறிய நியூமரேட்டர் எதுவோ சிறிய தொகுதி எதுவோ அதுதான் ஆன்சர். அதில் 5/8 ஆன்சர் ஏ. 5/8 இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். உங்களால் முடிந்த பண உதவியை செய்யவும். அதோடு மட்டுமல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களது ஆப் லிங்கை கொடுத்துருக்குறோம். அந்த ஆப் லிங்கை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.